Sweet greetings. This is Johnson. Welcome back to our new lesson. இன்றைக்கி நான் பார்க்க போகிற ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்னென்னா, நாம் எப்படி ரொம்பவுமே எளிமையான முறையில் இங்கிலீஷை கற்றுக்கலாம். நாம் எடுத்த உடனே யாராலையும் இங்கிலீஷில் டாப்பில் பேசிட முடியாது. அதுக்கு நாம் கொஞ்சம் கொஞ்சமான எஃபோர்ட்ஸை போட்டோம் அப்படின்னா நாமளும் ஈஸியாக இங்கிலீஷை கற்றுக்கலாம். அதை எப்படி கற்றுக்கலாம், அதுக்கு என்னென்ன வழிமுறைகள், அதை பற்றி நான் இந்த கிளாஸில் சொல்ல போகிறேன். இப்போது நாம் பேச ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா முதல்ல ஆங்கில வார்த்தைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது நமக்கே தெரியாமல் சில வார்த்தைகள் இல்லை, பல வார்த்தைகளை நாம் இங்கிலீஷில் பேசிக்கிட்டு இருக்கோம். அதை நாம் எப்படி முழுமையாக இங்கிலீஷில் பேசலாம், அந்த வார்த்தைகளை நாம் பேசுகிற வார்த்தைகள் தான், அதை நாம் எப்படி ஒரு கோர்வையான முறையில் பேசலாம். சின்ன சின்ன வார்த்தைகளை கோர்வையாக பேசி பழகிக்கலாம். அது போக 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 உங்களுடைய ஸ்பீக்கிங் ஸ்கில்லை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும். அந்த மாதிரி சில வார்த்தைகளை நாம் ரெகுலர் லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய அந்த சில வார்த்தைகளை தான் இந்த கிளாஸில் கற்றுக்க போகிறோம். இப்படி கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவுமே சீக்கிரமாக இங்கிலீஷை லேர்ன் பண்ணிக்கலாம். It's a very simple. If you follow this, definitely you can speak in English. கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க, நீங்களும் இங்கிலீஷில் பேச போகிறீங்க. ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். முதல்ல பேசிக் க்ரீட்டிங்ஸை பற்றி பார்க்கலாம். அதாவது ஒருத்தரை முதல்ல சந்திக்கும் பொழுது அவங்ககிட்ட நலம் விசாரிக்க எப்படி எந்தெந்த வார்த்தைகளை பயன்படுத்தலாம். வாட்ஸ்அப், how are things, how is it going, nice to see you, how have you been. இது போல் இருக்கக்கூடிய வார்த்தைகளை ஒருத்தரை சந்திக்கும் பொழுது அதிகமாக பேச பயன்படுத்துங்க. அடுத்து நாம் ரொம்ப நாள் கழித்து ஒருத்தரை சந்திக்கும் பொழுது லாங் டைம் நோ see, it's been a while, it's been a long time, it's been too long, I'm so happy to see you again. இப்படி நீங்கள் பயன்படுத்துங்க. அடுத்து இது போல் யாராவது கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் எப்படி பதில் சொல்லலாம்னா, ஐம் டூயிங் வெரி வெல், தேங்க்யூ, ஐம் ஃபைன், தேங்க்யூ, கிரேட், தேங்க்ஸ், ஹவ் ஆர் யூ, நாட் பேட், நாட் மச், த யூஷுவல். இப்படி நான் நல்லா இருக்கேன், நன்றி, இந்த மாதிரி இந்த க்ரீட்டிங்ஸ்க்கு நாம் பதிலளிக்கலாம். அடுத்து நீங்கள் உங்கள் நண்பர்களோடு இருக்கும் பொழுதோ இல்லை ஏதாவது ஆஃபீஸில் இருக்கும் பொழுதோ நீங்கள் அந்த இடத்துலேருந்து கிளம்புற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி பேசலாம். அதாவது ஐ ஹவ் காட் டு கெட் கோயிங், இட் வாஸ் அ ப்ளஷர் மீட்டிங் யூ, see you later, stay in touch. இந்த மாதிரி சென்டென்சஸை பயன்படுத்தி நீங்கள் கிளம்புறேன் அப்படிங்கிறத தெரிவிக்கலாம். அடுத்து உங்களை கேள்வி கேட்கும் பொழுதோ இல்லை வேறு எந்த சூழ்நிலையிலாவதோ உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்ல நினைக்கும் பொழுது இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்கள் பேசலாம். அதாவது ஐம் afraid, I have no idea, can't help you there, sorry. இந்த மாதிரி வாக்கியங்களை பயன்படுத்தி நீங்கள் அதிகமாக பேச பயன்படுத்துங்கள். அடுத்து ஒரு தகவலை ஒருத்தரிடமிருந்து கேட்க இந்த மாதிரி வாக்கியங்களை பயன்படுத்தி கேளுங்க. அதாவது could you tell me what the time is, would you happen to know where to buy medicine, do you have any idea how to operate this machine. நல்லா கவனிச்சுக்கங்க. இந்த மாதிரி அடிக்கடி பேசும் பொழுது உங்களுக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஐ எம் கோயிங் டு ஸ்பீக் வெரி சூன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ்.
அடுத்து ஒருத்தர் பேசும் பொழுது நீங்கள் நல்லா கவனித்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த சமயத்தில் உங்களுக்கு புரியலைனாலோ இல்லை சரியாக கேட்கலைனாலோ இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுங்க, கேளுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி, ஐ டிடன்ட் கேட்ச் தட். Would you mind repeating that? Can you speak a little more slowly, please? இல்லைனா could you speak little more slowly, please? அடுத்து ஏதாவது பர்சனோ திங்ஸோ அதை பற்றின கருத்தை மற்றவங்களிடத்தில் கேட்கும்போது இந்த மாதிரி வாக்கியங்களை பயன்படுத்தி நீங்கள் கேட்கலாம். அதாவது எப்படின்னா, what do you think about that? What are your views on this? இது மற்றவங்கக்கிட்ட நீங்கள் கேட்பதற்காக பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்கள். இதுவே நீங்களே ஒரு கருத்தை சொல்லக்கூடிய வாக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா, ஐ திங்க் தட்ஸ் அ குட் ஐடியா. ஐ ஹானஸ்ட்லி டோன்ட் திங்க் இட்ஸ் கோயிங் டு ஒர்க். என்னை பொறுத்தவரை அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய சென்டென்ஸ்க்கு, as far as I'm concerned, this is the best mobile in the world. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எந்த மாதிரி வாக்கியங்களை பயன்படுத்தி அனுமதியை வாங்கலாம். இப்போது தெரியாத ஒரு நபர்கிட்ட இருந்து நம்ம ஃபோன் வாங்கி பேசணும் அப்படின்னா, do you mind if I use your cell phone? இல்லை ஒரு நபர்கிட்ட நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது, can I ask you a question? இல்லை இன்னொருத்தருடைய கம்ப்யூட்டரை நீங்கள் பயன்படுத்த நினைக்கும் பொழுது, may I use your computer? ஒரு எடுத்துக்காட்டுக்கு, நீங்கள் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கீங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக அவங்ககிட்ட பெர்மிஷன், would you mind if I opened the window? இப்போது அனுமதி கேட்குறத பற்றி பார்த்தோம். அதுவே அனுமதி கொடுக்கறதாக இருந்தால், sure, go ahead, no problem, yes you can, please feel free, I don't mind. இந்த மாதிரி வாக்கியங்களை நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்து ஒருவேளை அந்த அனுமதியை மறுத்து பேசுகிறதாக இருந்தால் இந்த மாதிரி சென்டென்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். I'm afraid I do, I'm sorry but that's not possible, no you cannot, you couldn't do that, sorry you are not permitted, unfortunately I have to say no. இந்த மாதிரி வாக்கியங்களை பயன்படுத்துங்க. அடுத்து ஒரு ரெக்வெஸ்டிங் மேனரில் எப்படி வாக்கியங்களை உருவாக்குறது. could you please take me to the dentist? இங்கே could you please அப்படின்னு பயன்படுத்தலாம், can you please அப்படின்னு பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தி நாம் பேசக்கூடிய வாக்கியத்தை அதுக்கு பின்னால் பயன்படுத்தி பேசலாம். அடுத்தது பாருங்கள், would you mind opening the window for me please? அடுத்து can you tell me what happened? இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணி பேசக்கூடிய வாக்கியங்கள் இதுவே அந்த ரெக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஷுர், ஐ வுட் பி கிளாட் டு ஹெல்ப், நோ ப்ராப்ளம், யா அஃப்கோர்ஸ், சர்டன்லி, ஆல்ரைட். அடுத்து நாம் தேங்க்யூ, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கியங்கள், தேங்க்ஸ் அ மில்லியன், I really appreciate it, that's very kind of you, thanks a lot. நன்றி அப்படின்னு சொல்வதற்கு இனிமே இந்த மாதிரி வாக்கியங்களை அடிக்கடி பயன்படுத்துங்க. அடுத்து இப்படி நன்றி சொல்லும் பொழுது நாம் எப்படி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் நத்திங், டோன்ட் மென்ஷன் இட், யூ ஆர் வெல்கம், மை ப்ளஷர். இப்படி நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் இதுபோல் பல பயனுள்ள வாக்கியங்களை உங்களுக்கு இனி வரக்கூடிய கிளாஸஸில் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் இதை ரெகுலராக உங்களுடைய ரெகுலர் லைஃப்பில் பயன்படுத்திக்கிட்டு இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு
கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்களும் யூ ஆர் கோயிங் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் டெஃபினெட்லி இஃப் யூ ஃபாலோ திஸ். அது மட்டுமல்லாமல் இந்த சேனலுக்கு ஆதரவு அளித்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.